வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் நட்டிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர். சார், பிக் பாஸ் எல்லாரும் நினைக்கிறாங்க ஸ்கிரிப்ட் ஈஸியா, எல்லாரும் வந்தோடனே சொல்லிட்டாங்க சார் வெயிட் லாஸ் ஆகிட்டீங்களே, உள்ள ரொம்ப டஃப் சார், எந்த ஸ்கிரிப்டும் கிடையாது. பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள நாங்கள் உள்ள போயிட்டோம்னா எங்களை அடைச்சிருவாங்க. முழுக்க முழுக்க அங்கே நடந்தது அனைத்துமே உண்மை. ஓகேங்களா, நிறைய ரிவ்யூவர் வந்து தவறான செய்திகளை பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். உள்ளுக்குள்ளே நாங்கள் போனோம், சாப்பாடுக்கு தட்டுப்பாடு, கேம்ஸுக்கு தட்டுப்பாடு. ஓகேங்களா, ஸோ அவங்க சொன்ன டாஸ்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்கூலில் படித்தா கூட ஃப்ரீயாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா எனி டைம் பிக் பாஸ் வாய்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும். நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம், உலக அனுபவங்களை கற்றுக்கலாம், வீட்டு வேலைகள் கற்றுக்கிட்டேங்க. எனக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது. பட் அங்கே போய் காய்கறி கட் பண்ணுறதுலேருந்து, பாத்திரம் கழுவுறதுலேருந்து, டாய்லெட் கழுவுறதுலேருந்து அனைத்து வேலைகளும் கற்றுக்கிட்டோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு தரப்பு மக்களை ஒரே இடத்துல, வெவ்வேறு குணநலன்கள் உடைய மக்களை 20 பேர் ஒரு இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு இயற்கையான உணவுகள், உணவு தட்டுப்பாடு, நம்ம எனி டைம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. பிக் பாஸ் என்பது ஸ்கிரிப்டே கிடையாது. நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே அடைச்சிட்டாங்கன்னா எந்தவித ஒரு சமூக ஊடகங்கள், வலைதளங்கள் யாரையுமே நம்ம பார்க்க முடியாது, எதுவுமே தெரியாது. ஒன்ஸ் பிக் பாஸ் ஹவுஸில் அடைச்சிட்டாங்கன்னா அங்கே நடக்கும் அனைத்தும் உண்மையே, உள்ளே நடக்கும் விஷயங்கள் அனைத்தும் உண்மையே. உண்மைதாம்மா, பொதுமக்கள் மத்தியில் ஒரு வெளியில் நிறைய குழந்தைங்களும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. இப்போ என்ன ஒரு விஷயம் தெரியுமா, நட்டிப்பு அரக்கன் இதை பச்சை குழந்தையிலேருந்து பெரிய ஆட்கள் முடிய பயங்கர வைரல் ஆச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸை ஃபுல்லாக கேட்ச் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். செல்ல பிள்ளையாக தான் வச்சுக்கிட்டாங்கம்மா. என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. நான் எனிவே நம்மளை இவ்வளோ நாள் வச்சு அழகு பார்த்துருக்காங்களா, அதிகமாக ப்ரொமோவில் வந்திருக்கோம், நம்மளை அதிகமாக முகத்தை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஷோவுலேயுமே வந்து உங்களை நல்லா ஜூம் வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்த விஜய் டெலிவிஷனுக்கும் ஜியோ ஹாட்ஸ்டாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோமா. அது இப்போதைக்கு சொல்ல முடியாதுமா, ஏன்னா முன்னாடியோட இப்போ கொஞ்சம் போட்டியாளர்கள்லாம் சுமாராக தான் இருக்காங்க. இன்னும் டைம் இருக்கு இல்லையா, 50 நாள் தான் இருக்குது, இன்னும் வைல்ட் கார்டெலாம் வேறு இருக்குது. ஸோ யாராவது உள்ளுக்குள்ளே போனாங்கன்னா கேம் மாறும். அதனால் இப்போதைக்கு அது எதுவும் தெரியலம்மா. அது மதுரை மீனாட்சி தாய் பிக் பாஸில் நான் போவேன்னு நினைக்கல. அந்த மதுரை மீனாட்சி தாயோட அருள்னால உள்ளே போயிட்டோம். ஸோ அதுவே அருள் திருப்பி மீனாட்சி தாயோட அருள் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திருப்பி ஒரு போகணும்னு மக்கள் வந்து கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கோரிக்கையை நிறைவேறினா நம்ம நல்லபடியாக பயன்படுத்திக்கிறோம். அப்படிலாம் இல்லைம்மா. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி சார் யாருக்குமே பாரபட்சம் இல்லாமல் தான் பேசுவார். இப்போ நானே திட்டு வாங்கியிருக்கேன். நிறைய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் சேதுபதி சார் திட்டுறதும் திவாகர் திட்டு வாங்குறதும் பிரின்சிபல் ஸ்டூடெண்ட் மாதிரி எங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஜாலியாக இருக்குன்னாங்க.